ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய பிரச்சனைகள், சூழ்நிலைகள், அவமானங்கள், கண்ணீர்கள் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். என் சுயத்தை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது கிருபையில் பலப்படுறத குறிச்சு பார்க்க போறோம். 2 தீமோத்தேயு 2:1. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு. இந்த கிருபையில பலப்படுறது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம நினைக்கிறோம், இந்த கிருபை ஒரு பலவீனமான ஒன்று. இந்த கிருபை அப்படிங்கிறது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு ஓரத்துல நமக்கு தேவையான ஒன்று நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த கிருபை தான் மிக முக்கியமான ஒன்று. இந்த கிருபையை நாம புரிந்து கொள்ளல அப்படின்னு சொன்னா சுவிசேஷத்தை நம்ம முழுமையா என்ன செய்யல, புரிந்து கொள்ளல. அப்போஸ்தலர் 20:24. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் எதை பிரசங்கம் பண்ணாரா? தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம். இந்த தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். இந்த கிருபை அப்படிங்கிறது நம்மை உலகத்தோடு ஒத்து வாழ செய்வது இல்லை. இந்த வசனத்துல ஆரம்பத்துல பாருங்க, ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். இந்த கிருபை நம்மை உலகத்தோடு ஒத்து வாழ செய்யாது. அவருக்காக உலகத்திலிருந்து நம்ம என்ன செய்யும்? பிரித்தெடுக்கும். நம்முடைய பிராணனை கூட அது என்ன செய்யுமா? முக்கியமா நினைக்காது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிருபையை குறித்து சரியா புரிந்து கொள்ளாததுனால கிருபையை ஒரு தவறான உபதேசமாக நம்ம பார்க்கிறோம். கிருபை தான் சுவிசேஷத்தின் மைய பகுதி. கிருபை அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. அதை பெற்றுக்கொள்றதற்கு நமக்கு எந்தவித தகுதியும் கிடையாது. தகுதியே இல்லாத நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய பரிசுக்கு பேர் தான் என்னது? கிருபை. அவருடைய வல்லமை, அவருடைய ஆற்றல், அவருடைய அன்பு தகுதியே இல்லாத நமக்கு நம் சார்பில் செயல்படுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. இதுக்கு ஏதாவது தகுதி இருக்கான்னு பார்த்தா தகுதி கிடையாது. அது இப்ப புதிய உடன்படிக்கையில மாத்திரம்தான் கிருபை அப்படின்னு இல்லை. அவர் ஆரம்பத்துல இருந்தே அவர் மனிதர்கள் கிட்ட செயல்பட்ட ஒவ்வொரு காரியத்திலையும் அவருடைய கிருபை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். உலகத்தை படைக்கிறார். மனிதனை யார் சாயல்ல படைக்கிறார்? தம்முடைய சாயலில்.
மனிதன் அதற்கு எந்த விதத்திலையாவது தகுதியுள்ளவனா? இல்ல. அதுதான் கிருபை. எந்தவித தகுதியும் கிடையாது, தம்முடைய சாயலை கொடுக்கிறார். அங்கு மனிதன் விழுந்து போகிறார், அதை மீட்கிறதற்கு ஒரு மீட்பின் திட்டத்தை என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். ஆபிரகாமை பிரித்தெடுக்கிறார். தகுதியே இல்லாத அந்நிய வழிபாடுகளில் இருந்த ஆபிரகாமை அவர் என்ன செய்கிறார்? பிரித்தெடுத்து ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். மனிதனோடு தேவனுக்கு உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவருக்கு கீழே இறங்கி வந்து என்ன செய்கிறார்? உடன்படிக்கை செய்கிறார். ஒரு வசனம் சொல்லுது, ஆணையிடுவதற்கு தம்மை விட பெரியவர் யாரும் இல்லை என்பதினால் தம் பேரில் ஆணையிட்டு கொடுத்தாரா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் ஏன் சத்தியம் செய்யணும்? அவருக்கு சத்தியம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆபிரகாமுக்காக அதை என்ன செய்கிறார்? செய்கிறார். அதுதான் கிருபை. அவருக்கு 100 வயதில் சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கும் பொழுது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். ஈசாக்காக இருக்கட்டும், யாக்கோபுவாக இருக்கட்டும். யாக்கோபு இஸ்ரவேல் அப்படிங்கிற பெயர் பெறுகிறதற்கு அவரிடத்தில் என்ன தகுதி இல்லையா? அவர் பெயர் எத்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தன் என்று சொல்லப்பட்டவர் அங்கு இஸ்ரவேலாக என்ன செய்கிறார்? மாறுகிறார். அதுதான் கிருபை. யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேரையும் நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. நம்மை போல குறைகள் நிறைந்த மனிதர்கள். அவர்கள் அங்கு கோத்திர பிதாக்களாக என்ன செய்யறாங்க? மாறுகிறார்கள். அதுதான் என்னது? கிருபை. ஆடு மேய்த்த சிறுவன் அங்கு அரசராக என்ன செய்கிறார்? மாறுகிறார். அவருடைய தகப்பன் சகோதரர்களே அவருக்குரிய இடத்தை என்ன செய்யல? கொடுக்கல. ஈசாய், சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாவாக நீ அபிஷேகம் பண்ணணும், நீ போ அப்படின்னு சொல்லி தேவன் சொன்ன உடனே அந்த தைல குப்பி எடுத்துட்டு என்ன செய்கிறார்? செல்கிறார். ஈசாய் அவருடைய மகன்கள் எல்லாரும் அவருக்கு விருந்து வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருவராக வராங்க. இல்ல, இவனை நான் புறக்கணித்தேன், இவனை நான் புறக்கணித்தேன், எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்க. சாமுவேல் கேட்கிறார், இவ்வளவுதானா? இன்னும் உன்னுடைய குமாரர்கள் இருக்கிறார்களா? அவருடைய தந்தை ஈசாய் சொல்றாரு, ஆமா, இன்னும் ஒருத்தன் இருக்கிறான். எங்க இருக்கிறா? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்க. வீட்டுல ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்குது, ஒரு விருந்து. அவருடைய குமாரரில் ஒருவர் அரசனாக என்ன செய்யப்படுகிறார்? அபிஷேகம் பண்ணப்படுகிறார். தேவனுடைய தீர்க்கதரிசி தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார். தேவனுடைய கட்டளை இல்லாமல் அவர் என்ன செய்ய மாட்டார்? வரமாட்டார். அது ஈசாய்க்கு தெரியுமா? தெரியாதா? நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அந்த சம்பவத்துக்கு தாவீதுக்கு இன்விடேஷன் கிடையாது. அவருடைய பெற்றோர், அவருடைய சகோதரர்களால் அவர் என்ன செய்கிறார்? புறக்கணிக்கப்படுகிறார். ஆனால் தேவன் தெரிந்தெடுக்கிறார். ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர் அங்கு அரசராக என்ன செய்யப்படுகிறார்? மாற்றப்படுகிறார். மோசே அடிமையின் சந்ததியில இருந்து வந்தவர் ராஜ அரண்மனையில் இளவரசனாக வளர்கிறார். தேவன் நினைத்தால் என்ன வேண்டுமானால் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். நம்முடைய சூழ்நிலைகள் ஒரு பொருட்டே இல்லை. தானியேலா இருக்கட்டும், ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும், ஏசாயாவா இருக்கட்டும், எரேமியாவாக இருக்கட்டும், கிதியோனாக இருக்கட்டும், எஸ்ரா, நெகேமியா, இதெல்லாம் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய சாட்சியுள்ள பாத்திரங்கள். தேவனுடைய கிருபை அவங்க வாழ்க்கையில அதிகம் வெளிப்பட்டிருக்கதை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக அவரே மனிதனாக இறங்கி நம்மை தேடி வருகிறார். என்ன தகுதி நம்மிடத்துல இருந்தது? சத்தியம் சொல்லுது, நம்ம புறக்கணிக்கப்பட்டவர்களாக, மிதிக்கப்படத்தக்கவர்களாக, அருவருக்கப்படத்தக்கவர்களாக, மரித்து போனவர்களாக, உதவி செய்கிறதற்கு யாருமே இல்லாத நிலைமையில நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோமா? இருந்து கொண்டிருந்தோம். நம்மை தேடி தெய்வம் மனிதனாக அடிமையின் கோலம் எடுத்தவர் என்ன செய்கிறார்? வருகிறார். இதுதான் கிருபை. அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம். தேடி வந்து தன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவர் கொடுத்து விட்டார். தன்னையே என்ன செய்தார்? நமக்காக கொடுத்தார். அவருடைய இரத்தம் பாவ அழுக்கில் இருந்த நம்மை தூக்கி எடுத்து இரத்தத்தினால் கழுவி, அவர் நம்மை தண்ணியினால் என்ன செய்யல? கழுவல. எசேக்கியேல் 16வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஒவ்வொருவரும் அந்த இடத்துல தான் இருந்தோம். தூக்கி எடுத்து
அவருடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை அணைத்து கொண்டாராம். கழுவ மாத்திரம் செய்யல, என்ன செய்து கொண்டார்? அணைத்து கொண்டார். அதுக்கு என்ன தகுதி நம்மிடத்துல இருந்தது? அதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. அதோட அந்த கிருபை முடிஞ்சுதா? இல்லை இல்லை, நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்து, பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த தேவனுடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், மகா பரிசுத்த ஸ்தலம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதற்குள் ஒரு மனிதனால் செல்ல முடியாது. யாரால என்ன செய்ய முடியாது? செல்ல முடியாது. பிரதான ஆசாரியர், அதுவும் வருடத்திற்கு ஒரு முறை அந்த இரத்த சுத்திகரிப்பை செய்து கொண்டுதான் அவர் உள்ள என்ன செய்யணும்? போகணும். அப்பேற்பட்ட அந்த பிரசன்னம், அப்பேற்பட்ட அந்த குளோரி, அந்த மகிமை இன்று நமக்குள் இருக்கிறது. அவர் தங்கி இருக்கின்ற உறைவிடமாக நம் ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இதுக்கு நம்ம கிட்ட என்ன தகுதி இருக்கிறது? எந்த தகுதியின் அடிப்படையில் இதை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார்? இதுக்கு பேருதான் கிருபை. அவருடைய சுவிசேஷமே கிருபை தான். இந்த கிருபைய புரிந்து கொண்டு நம்முடைய அனுதின வாழ்வில் அதை பயன்படுத்த அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் இங்க பவுல் தீமோத்தேயுவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:1. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. இந்த கிருபை எங்க இருக்குதா? கிறிஸ்து இயேசுவுக்குள். இயேசு கிறிஸ்து தான் கிருபை. நான் பலப்படணும்னா அவருக்குள்ளதான் நான் என்ன செய்யணும்? பலப்படணும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நம்முடைய பலத்துல செயல்படுகின்ற வாழ்க்கை இல்லை. விசுவாசிகள் சாத்தானால என்ன செய்யப்படுறோம்? வஞ்சிக்கப்படுகிறோம். மறுபடி சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய முயற்சி, நம்முடைய பலத்தினால் வாழ்கின்ற வாழ்க்கை இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் கிருபையில் என்ன செய்யணுமா? பலப்படணும். இந்த கிருபையில பலப்படலைன்னா வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. நமக்குள்ள தெய்வ மகிமை இருக்கலாம், ஆவியானவர் நமக்குள்ள இருக்கலாம், கிறிஸ்துவுக்குள் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம், நமக்குள்ள அந்த பரிபூரணம் இருக்கலாம். கிருபையில் பலப்படவில்லை என்றால் அதை வெளிக்கொண்டு வர நம்மால் முடியாது. அதனாலதான் விசுவாசிகளோட வாழ்வும் உலகத்தாரோட வாழ்வும் ஒன்றாக இருக்கிறது. ஒரு வித்தியாசமும் இல்லை. அவங்களுடைய கஷ்டம்தான் நம்முடைய கஷ்டமாக இருக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கை முறைதான் நம்முடைய வாழ்க்கை முறையாக இருக்கிறது. அவங்களுக்கு வருகிற சோர்வு தான் நமக்கும் என்ன செய்யுது? வருகிறது. என்ன வித்தியாசம்? கிருபையில நாம பலப்படுறது இல்லை. இந்த கிருபைய அறிந்து கொள்றது மாத்திரம் இல்லை, அதுல வளர விரும்புகிறார். நாம் பலப்பட அவர் விரும்புகிறார். அதை அறிந்து கொள்ள அவர் விரும்புகிறார். அப்பொழுதுதான் ஆவியானவரால் நம்மில் செயல்பட முடியும். அவருக்கு நம்மால என்ன செய்ய முடியும்? ஒத்துழைப்பு கொடுக்க முடியும். விசுவாசிகள் பாவத்தினால தோத்து போறத காட்டிலையும் தன்னோட சொந்த பலத்தினால தோத்து போற விசுவாசிகள் தான் அதிகம். நான் சொல்றது புரியுதா? பாவத்தினால தோத்து போற விசுவாசிகளை காட்டிலும் தம்முடைய சொந்த பலத்தினால் தோத்து போகின்ற விசுவாசிகள் அதிகம். நம்முடைய ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள் எப்படி பாவத்துல விழுந்து போனாங்க? தேவனுடைய சாயலை அவங்க பெற்றிருந்தாங்க, எந்த குறையும் கிடையாது. ஒரு தேவை என்று தேவனிடத்தில் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனோடு அவங்க வாக்கிங் போனாங்களாம், உலாவ போனாங்களாம். எந்த தேவையும் தேவன்கிட்ட கிடையாது. அவங்க என்ன பேசியிருக்க முடியும்? நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன். பசி என்று போக தேவையில்லை, சுகம் என்று போக தேவையில்லை, விடுதலை என்று போக தேவையில்லை, எல்லாமே அங்கு இருக்கிறது. என்ன பேசி இருப்பார்? நாம தேவன்கிட்ட என்ன பேசுகிறோம்? எனக்கு இது வேணும், அது வேணும், இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, எப்போ தருவீங்க, உங்களுக்கு புரியுதா? நம்மளுடைய பேச்சு இப்படி இருக்குது. ஆதாம் அங்க என்ன பேசி இருப்பார்? தேவனிடம் அந்த படைப்பை குறித்து பேசி இருப்பார், அந்த மகிமையை குறித்து, வல்லமையை குறித்து.
ஒருவருடைய விருப்பம் இன்னொருவருக்கு என்ன செஞ்சிருக்கும்? தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அங்கு எப்படி அவங்க வஞ்சிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சொந்த பலத்தை அவங்க நம்புறதன் மூலம், தன்னுடைய ஞானத்தை அவங்க சார்ந்து கொள்றதன் மூலம், தன்னுடைய வழியை தான் தேர்ந்தெடுக்கிறதன் மூலம் அவங்க விழுந்து போறாங்க. இதே வழிமுறையை தான் அவன் இன்றும் நம்மிடம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஸ்பெஷலான வழிலாம் கிடையாது, ஒரே வழிதான். திருடனுக்கு பொய் சொல்ல தெரியும், நாம நம்புகிற விதமாக வஞ்சிக்க தெரியும். எத்தனை வருஷ காலமா அவன் மனுஷங்களை ஹேண்டில் பண்ணியிருக்கிறான் இல்லையா? அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். ஆதாம்ல இருந்து இப்ப வரைக்கும் நம்மள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? கையாண்டு கொண்டு இருக்கிறான். எதுல விழுவாங்க, எதுல எழுந்திருப்பாங்கன்னு அவனுக்கு என்ன செய்யும்? தெரியும். நீதிமொழிகள் 3:5. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. 6வது வசனம். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இது பொல்லாத சிந்தனையின் மேல் அப்படின்னு சொல்லி இதுல என்ன செய்யப்படல? சொல்லப்படல. தவறான புத்தியின் மேல் இதுல என்ன செய்யப்படல? சொல்லப்படல. சொந்த புத்தியின் மேல என்ன செய்யக்கூடாதா? சாயக்கூடாது. ஏன்னா நமக்கு தேவனுடைய வழி எதுங்கிறது நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். நம்மெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் அவரவருடைய பலத்துல நிற்க நம்ம கற்றுக் கொடுப்போம் இல்லையா? அந்தந்த வயசுல அந்தந்த வளர்ச்சி வேணும், அது வேலையை அதுவே செய்ய வேண்டும். ஒரு டிசிஷன் எடுக்கணும்னாலும் அவங்களே அந்த தீர்மானம் எடுக்க என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். இதுதான் ஒரு பெற்றோர்களுடைய விருப்பமாக இருக்கும். ஆனா தேவனுடைய விருப்பம் அதுவல்ல. அவர் நம்மை அப்படி உருவாக்கவும் இல்லை. ஒரு மெச்சூரிட்டி வந்து விட்டது, ஒரு அனுபவம் வந்து விட்டது, இனி உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோன்னு சொல்லி அவர் நம்மளை என்ன செய்யல? சொல்லல. கடைசி வரைக்கும் நாம் அவரை தான் என்ன செய்யணும்? சார்ந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு படித்திருக்கலாம், எவ்வளவு வயதாகி இருக்கலாம், எவ்வளவு அனுபவங்கள் இருக்கலாம், எத்தனை வருஷம் ஊழியமாகவும் இருக்கலாம், கடைசி வரைக்கும் நம்ம எங்கதான் இருக்கணும்? அவரை சார்ந்திருக்க வேண்டும். நம் புத்தியில் அல்ல, நம் சொந்த புத்தியில் அல்ல, அவரது புத்தியில் என்ன செய்யணுமா? சாயணுமா? வசனம் அப்படிதான் சொல்லுது. அதனாலதான் சாத்தான் என்ன பண்றான் தெரியுமா? அவர் கொடுத்த கிருபையை இலவசமாக அவர் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு என்பது முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபை. அதை விசுவாசிக்க தேவையான விசுவாசத்தையும் அவருடைய வார்த்தையில் அவர் வைத்திருக்கிறார். விசுவாசமும் அவருடையது, ரட்சிப்பும் அவருடையது. ஒருவர் கூட அதை என்ன செய்ய முடியாது? பெருமை பாராட்ட முடியாது. இந்த கிருபை, இந்த ரட்சிப்பை நம்முடைய செயல்களும் செய்தால்தான் அதை பெற முடியும்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? நம்ப வைக்கிறான். மறுபடி சொல்றேன், கிருபை பிளஸ் நம்முடைய சொந்த செயல்கள், இது ரெண்டும் இணைஞ்சதுதான் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி விசுவாசிகளை என்ன செய்யறா? சொல்ல வைக்கிறா. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ரட்சிப்பை நம்ம எப்ப பெற்றுக்கொள்றோம்? வாசிக்கலாம். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. 9வது வசனம். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இதுல பவுல் கிருபையை குறித்து மாத்திரம் சொல்லல, அவர் விசுவாசத்தையும் சொல்கிறார். தேவனை பார்க்காத ஒன்றை விசுவாசிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வல்லமையில என்ன செய்ய முடியாது? விசுவாசிக்க முடியாது. தேவனை நாம் கண்ணால் பார்க்கவில்லை, இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கல, அவர் உயிரோடு எழுந்ததை நம்ம பார்க்கல, நம்முடைய பாவத்தை சுமந்ததை நம்ம பார்க்கல. எப்படி அதை விசுவாசிக்கிறோம்? அதை நம்புவதற்கு தேவையான தேவ விசுவாசத்தை அவரது வார்த்தையில் வைத்திருக்கிறார். சுவிசேஷம் எங்கு பிரசங்கிக்கப்படுகிறதோ அதை நம்புவதற்கு தேவையான விசுவாசமும் நம்முடைய இருதயத்திற்குள் வந்துவிடும். அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெறலாம்.
அதை வேண்டாம் என்று ஒதுக்குகிறவர்கள் வேண்டாம் என்ன செய்யலாம், போகலாம். அது தனிப்பட்ட மனிதருடைய உரிமை. அதுதான் இந்த வசனம் சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது நம்முடைய கிரியைகளினால் உண்டானது அல்ல. அவர் கொடுத்தத மனுஷன் என்ன செய்ய முடியாது, பெருமை பாராட்ட முடியாது. இதெல்லாம் செஞ்சு அந்த ரட்சிப்பை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், பெற்றுக்கொண்டேன் என்றால் மகிமை அவருக்கல்ல, மகிமை யாருக்கு, நமக்கு. அவர் நம்முடைய மகிமையில் பிரியப்படுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ரட்சிப்பை பெறும்போது நாம எப்படி இருந்தோம், ஆவியில மரித்த நிலைமை. இன்னும் சொல்ல போனா எதிரியாக இருந்தோமா, தேவனுக்கு எதிரியாக இருந்தோம். சாத்தானுடைய இயல்பை பெற்றிருந்தோம். தேவனுக்கு அந்நியராக நாம இருந்தோம். ஒரு அழுக்கான கந்தை போல நம்ம என்ன செஞ்சோம், இருந்தோம். இப்படிப்பட்ட நிலைமையில தான் அவர் ரட்சிப்பை நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். என்ன தகுதியின் அடிப்படையில் இந்த ரட்சிப்பை அவர் கொடுத்தார்? நான் சொல்ல வருது புரியுதா? ஒரு நன்மை கூட நம்மிடத்தில் கிடையாது, ஒரு தகுதி கூட கிடையாது. அதனாலதான் அதுக்கு பெயர் என்னது, கிருபை. ஒரு தகுதியும் இல்லாத போதே அவர் ரட்சிப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாரே, இனிமேல் நான் எந்த தகுதியை கொண்டு அதை முழுமையா நான் பெற முடியும்? நான் சொல்றது புரியுதா? நீ இதை செஞ்சாதான் இதை பெற முடியும், இதை செஞ்சாதான் பரலோகம் போக முடியும், இதை செஞ்சாதான் இந்த இடத்துல நீ வாங்க முடியும். இல்லை இல்லை, அது சாத்தானால என்ன செய்யப்படுறோம், வஞ்சிக்கப்படுகிறோம். முழுவதும் இலவசமே. மொத்த மரத்தையுமே நம்ம கையில என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்து விட்டார். அதற்குள் இருக்கின்ற கனிகள், அது சுகமாக இருக்கலாம், விடுதலையாக இருக்கலாம், அவருடைய இரக்கமாக இருக்கலாம், அவருடைய அன்பாக இருக்கலாம், அவருடைய தயவாக இருக்கலாம், அது ஆசீர்வாதமாக இருக்கலாம், முழுவதும் இலவசமே. கிருபை நம்முடைய செயல்கள் இணைந்துதான் ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா அது சாத்தானால நம்ம வஞ்சிக்கப்படுகிறோம். அப்படிதான் நம்முடைய சொந்த பலத்துல அவன் நிற்க வைக்கிறான். ரட்சிப்பை நம்ம எப்படி பெற்றுக்கிட்டோம், இலவசமாக முழுவதும் அவரை சார்ந்து பெற்றுக்கொண்டோம். அடுத்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு அவரது உறவை நாம சம்பாதித்து தேட கற்றுக்கொண்டு வருகிறோம். நான் சொல்ற வித்தியாசம் புரியுதா? அவருடைய உறவுக்குள்ள நம்ம சம்பாதிக்க முயற்சிக்கிறோம். அவருடைய தயவையும் அவருடைய இரக்கத்தையும் நான் என்ன செஞ்சு பெறலாம், என்ன செஞ்சா எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், என்ன செஞ்சா இந்த தயவை நான் பெற முடியும், என்ன செஞ்சா இந்த விடுதலையை நான் பார்ப்பேன், என்ன செய்தால் தேவன் என் மீது இரக்கமாயிருப்பார். இதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பு. இதை செஞ்சீங்கன்னா அவர் உங்கள் மேல் கோபமாயிருப்பார். இந்த அடிப்படையில் தேவன் நம்மிடத்தில் செயல்படுவது இல்லை. அதனாலதான் விசுவாசிகளால் அந்த கிருபை என்ன செய்ய முடியறது இல்ல, பெற்றுக்கொள்ள முடியறது இல்ல. அவங்க கிருபையில பலப்படல, தங்களுடைய சொந்த பலத்துல போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, தங்களுடைய சொந்த முயற்சியில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எதை செய்து நான் சம்பாதிப்பது, ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அந்த ரட்சிப்பையே நான் சட்டத்தை கடைபிடிச்சாதான் நான் என்ன செய்ய முடியும், பெற முடியும். அதுவும் இல்லை. ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படவில்லை. அது தேவனுடைய சட்டம், தேவனுடைய வழிமுறைகளை அது சொல்கிறது. நம்முடைய தேவை, நம்முடைய குறையை அது உணர்த்துகிறது. மீட்பர் தேவை, இரட்சகர் தேவை என்று இரட்சகரிடம் நம்மை வழிநடத்தி செல்லுகிறது. எது தவறு எது சரி என்று உணர்த்துகிற சட்டமாக அது இருக்கிறது. நம்மை மாற்றக்கூடிய, நம்மை சரி செய்யக்கூடிய, தேவனுடைய இயல்பை கொடுக்கக்கூடிய சக்தி நியாயப்பிரமாணத்திடம் இல்லை. ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டு, இதெல்லாம் செஞ்சாதான் நீ தேவன்கிட்ட வர முடியும், இதெல்லாம் செஞ்சாதான் நீ பரலோகம் போக முடியும். இதுவும் அவனுடைய தந்திரம்தான். ஏன்னா அங்க தேவன் எப்படி கொடுத்திருக்கிறார், இலவசமாக கொடுத்திருக்கிறார்.
அவரை தெரியாத மக்களை ஒரு விதமாக வஞ்சித்து வைத்திருக்கிறான். அவரை தெரிந்த விசுவாசிகளை எப்படி வஞ்சித்து வைத்திருக்கிறான் இல்லையா? சபையை எப்படி அவன் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் இல்லையா? தன்னுடைய சொந்த பலத்தில் நிற்க வைக்கிறான். எப்பொழுதெல்லாம் நம்முடைய சொந்த பலத்துல நாம நிற்கிறோமோ சாத்தான் பலம் பெறுகிறான். எப்பொழுதெல்லாம் நாம் அவருடைய பலத்தில் நிற்கிறோமோ நாம் அதில் வெற்றி பெறுகிறோம். கிறிஸ்துவுக்குள் தான் நமக்கு பலம், கிறிஸ்துவுக்குள் தான் நமக்கு இந்த விடுதலை. அதனாலதான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அங்க பவுல் தன்னோட பலத்தை அவர் பார்க்கல. வேதத்துல புதிய ஏற்பாடுல 75% அவர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. அவர் தன்னோட பலம்னு என்ன செய்யல, சொல்லல. நான் முற்றிலும் அறிந்தவனானேன், தேறினவனானேன் என்று சொல்லாதபடிக்கு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், லக்கை நோக்கி ஆசையாய் ஓடுகிறேன்னு சொல்றாரு. நான் கஷ்டப்பட்டு ஓடுறேன்னு சொல்லல. என்ன அழைச்சிட்டாரே, வேற வழி இல்லையே, எல்லாத்தையும் விட்டுட்டேனேன்னு அவர் புலம்பிக்கிட்டு வரங்க என்ன செய்யல, ஓடல. கிருபை ஆசையாக அவரை பின்தொடர வைக்கும். அது உலக போக்கில் போகாது, அவரை போல் நம்மை மாற்றும். அததான் இங்க பவுல் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. பவுல் பிரசங்கித்த கிருபையின் பிரசங்கம் அதுதான். கிருபையில் நீ பலப்படு, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் நீ பலப்படு. அடுத்து நம்ம விசுவாசிகள் என்ன நினைக்கிறோம், ரொம்ப பாவம் செய்யற பாவிகளுக்கு தான் தேவனுடைய இரக்கம் கிருபை தேவை, அவங்களுக்கு கிருபை தேவைன்னு நினைக்கிறோம். பாவம் செய்யறவங்களுக்கும் தேவை, பரிசுத்தமா இருக்கிறவங்களுக்கும் தேவை. கிருபைங்கிறது தேவனுடைய வல்லமை, அவருடைய அன்பு, அவருடைய தயவு. அது தேவை உள்ளது, எல்லாருக்குமே அந்த தேவை இருக்கிறது. அவருடைய உறவில் போகிற, பரிசுத்தத்தில் வாழ நினைக்கின்ற, பரிசுத்தத்தில் முன்னேறி செல்கின்றவர்களுக்கு அதிகம் தேவை. அந்த கிருபை இல்லாமல் அதில் நிலைத்து நம்மால் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தங்க, ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிற ஒருத்தங்க, ஒரு போதை பொருள்ல இருக்கிற ஒருத்தங்களுக்கு அங்க கிருபை தேவைன்னு நினைக்கிறோம். தேவனுடைய உறவில் நெருங்கி செல்லுகின்ற ஒருவருக்கும் அதைவிட அதிகம் தேவை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நம்ம வஞ்சிக்கப்படுகின்ற இடங்கள். அந்த கிருபையில் வளர விடாமல் நம் பலத்தில் அவன் நிற்க செய்கின்ற இடங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். கிருபையில பலப்படுறதுன்னா என்ன அப்படின்னா, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும். அவர் மூலமா நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, ஆவியில் புதிய சிருஷ்டியாக நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், மாற்றப்பட்டிருக்கிறோம். யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூரணப்பட வந்தேன்னு சொல்றாரு. அபண்டன்ட் லைஃப், காட் கைண்ட் ஆஃப் லைஃப், தேவ வாழ்வை கொடுக்க அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா, வந்திருக்கிறார். தேவனுடைய வல்லமை, அவருடைய இயல்பு, அவருடைய வாழ்வு நமக்கு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நித்திய ஜீவன் நமக்குள்ள இருக்கு. ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்குள் தேவ வாழ்வு இருக்கிறது, பரிபூர்ணமான வாழ்வு இருக்கிறது. இதுதான் இயேசு கிறிஸ்து கொடுத்த கிருபை. அவர் பாவத்திலிருந்து மீட்பு மாத்திரம் நமக்கு கொடுக்கல, விடுதலை மாத்திரம் கொடுக்கல, நம்ம சரி செஞ்சுட்டு மாத்திரம் அவர் போகல, அவரை போலவே நம்மை மாற்றி இருக்கிறார். அவருடைய வாழ்வையே நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் இந்த பூமியில இருக்கும்போது எப்படி இருந்தாரு, உலகத்தில் இருந்தாலும் அவர் உலகத்திற்கு உரியவராக இல்லை. குறைவுகள் நிறைவாயின, அசுத்தாவிகள் அலறி அடித்து ஓடின. அவர் அசுத்தாவிய பார்க்கல, அது என்ன செய்யுது, அவரை பார்த்த உடனே ஓடுது. மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள், கட்டப்பட்டிருக்கின்ற இடம் கட்டவிழ்க்கப்படுகிறது, மக்கள் சமாதானத்தை பெறுகிறார்கள், விடுதலையை பெறுகிறார்கள், இருள் நிறைந்த இடம் வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளுகிறது. இதே வாழ்வு ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையில நம்மை வளர சொல்லுகிறார்.
கிறிஸ்துவுக்குள் உள்ள அடையாளத்தை நாம தெரிந்து கொள்ளும் போதுதான் அதுல நாம என்ன செய்ய முடியும்? வளர முடியும். நம்முடைய பலத்தில் அல்ல. இந்த கிருபையில் பலப்படு அப்படிங்கிற வசனத்துக்கு ஆம்பிளிஃபைட்ல எப்படி போடப்பட்டிருக்குன்னா, strengthened inwardly. ஆவியில நம்ம என்ன செய்யணுமா? பலப்படணும். வெளியில இல்ல, மாம்சத்துல இல்ல. நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், எவ்வளவு வாசிக்கிறேன், நான் என்ன செயல்கள் செய்யறேன், அவருக்காக நான் எதெல்லாம் விட்டு இருக்கிறேன், எந்த பலம் இல்ல. உள்ள நம்ம பலப்படும் போது வெளியே இயல்பாகவே மாற ஆரம்பிச்சிரும். நம்ம கஷ்டப்பட்டு மாற தேவையில்லை. சோர்வோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்காக நான் என்ன செஞ்சேங்கிறது இல்ல, அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் இதை அறிந்து கொண்டால் இயல்பாகவே நான் என்ன செய்யணுங்கிற வழியில அவர் என்ன செய்து விடுவார்? நடத்தி கூட்டி போய் விடுவார். இதுதான் அங்க இயேசு கிறிஸ்து பரிசேயர்ட்ட சொல்றாரு, மாயக்காரரே, நீ வெளிப்புறத்தை சுத்தமாக்கணும்னா முதல்ல எங்க சுத்தமாக்கணும்? உட்புறத்தை நீ சுத்தமாக்கு. இங்க உட்புறம் நமக்கு சுத்தமாக்கியாச்சு. இதை நம்ம தெரிந்து கொள்ளும் போது வெளிப்புறம் என்ன செஞ்சிரும்? சுத்தமாயிரும். அதனாலதான் கிருபையில் பலப்பட சொல்லுகிறார். இன்வர்ட்லி, உள்ள பலப்படணுமா? உள்ள எதை பலப்பட சொல்லுகிறார்? வாசிக்கலாம். எபேசியர் 3வது அதிகாரம் 15 முதல். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நல்லா பாருங்க, பவுல் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. 16வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த கிருபையில பலப்படும் உடனே நம்ம உபவாசம் இருந்து எனக்கு கிருபையை தாங்க, நான் பலப்படணும்னு ஜெபிக்க வேண்டாம். ஏற்கனவே இதை என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டார். மறுபடியும் சொல்றேன், உபவாசம் இருக்கிறது தவறு இல்லை, உபவாசம் தேவை. ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக வாரத்துக்கு ஒரு நாள் என்ன செய்யலாம்? கண்டிப்பா இருக்கலாம். விசுவாசிகள் ஒவ்வொருவரும் இருக்கும்போது தேவனுடைய திட்டத்தை நீங்க என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். ஜெபம் தேவை. அது குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் மாத்திரம் இல்லை, 24 மணி நேரமும் நாம் அவரோட என்ன செய்ய முடியும்? பேச முடியும். அந்த உறவுக்கு வரும்போது ரொம்ப சிறப்பாக நம்முடைய வாழ்வு மாறும். இது ரெண்டும் தவறு கிடையாது, அது தேவை. ஆனா கிருபைக்காக நம்ம ஜெபிக்க தேவையில்லை. அது இலவசமாக அவர் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. அவர் என்ன செய்திருக்கிறாருங்கிறத நம்மை அறிய சொல்லுகின்ற இடத்துல நம்ம ஜெபத்தை கொண்டு போய் என்ன செய்ய முடியாது? வைக்க முடியாது. ஜெபம் பண்ற இடத்துல நான் ஜெபம் பண்ணணும், அவரை அறிய சொல்லுகிற இடத்துல நான் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அறிய வேண்டிய இடத்திற்கு சப்ஸ்டியூட்டாக நம்ம ஜெபத்தை என்ன செய்ய முடியாது? கொண்டு போக முடியாது. நீங்க சாப்பாடு கேட்குறீங்க, சாப்பாடு கேட்கிற ஒருவருக்கு உடைய தூக்கி கொடுக்க முடியுமா? அவருக்கு தேவை என்னது? சாப்பாடு. என்ன தேவையோ அந்த இடத்தை இன்னொரு பொருளால என்ன செய்ய முடியாது? நிரப்ப முடியாது. ஜெபம் அவரை அறிகிற அறிவுக்கு சப்ஸ்டியூட்டாக மாறாது. இதுதான் விசுவாசிகள் தவறாக என்ன செய்யறோம்? புரிந்து கொண்டிருக்கிறோம். ஜெபம் ரொம்ப தேவை, ஆனா அறிய வேண்டிய இடமும் அதற்கு நிகராக தேவை. கிருபையை எனக்கு வேண்டும் சொல்லி ஜெபிக்க கூடாது. என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். சத்தியத்திற்கு நேரம் கொடுக்கணும். நம்ம கேட்கிற சத்தியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களுக்கு சமாதானத்தை ஒரு சத்தியம் கொடுக்கலையா? அதுல சத்தியம் இல்லை. உங்களை பயமுறுத்துதா? உங்களை சோர்வுக்குள்ளாக்குதா? உங்களை கட்டுகளுக்குள் கொண்டு போகிறதா? உங்களுக்கு விடுதலை இல்லையா? நீங்க கேட்கறது என்ன இல்லை? சத்தியம் இல்லை. இதை உங்களுக்கு வேற யாரும் சொல்ல வேண்டாம். உங்களுக்குள்ள உள்ள ஆவியானவரே அதை வெளிப்படுத்துவார். எப்படி நம்ம தேவையில்லாத, உடம்புக்கு ஒத்து வராத ஒரு சாப்பாடை சாப்பிட்டா நம்முடைய வயிறு என்னவாகும்? டைஜஸ்ட் ஆகாது. உடம்புக்கு அது ஒரு பலகீனம் இல்லையா? குடலால செமிக்க முடியாது, செரிமானம் பண்ண வைக்க முடியாது. அது போல சத்தியம் இல்லாததை கேட்டீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்வில் பலவீனத்தை என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்ளுவோம்.
எதை உட்கொள்ளுகிறோங்கிறது நாம தான் என்ன செய்யணும்? தேர்ந்தெடுக்க வேண்டும். சத்தியம் என்றால் அது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும், அது உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும். சத்தியம் பிரீச் பண்ற இடத்துல என்ன நடக்கும்? விடுதலை நடக்கும். அது இயல்பாகவே பின்னாடி நிழல் போல என்ன செய்யும்? வரும். ஏன்னா அது வெளிச்சம், அது ஒளி. அது போற இடத்துல இருள் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. இங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 15வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நீங்க ஆவியில பலப்படுறதும் உங்க முயற்சியில இல்ல. எவ்வளவு தெளிவா சொல்றார் பாருங்க, அவருடைய ஆவியினாலே. நமக்குள்ள யார் இருக்கா? ஆவியானவர். அவருடைய உதவியினாலதான் நீங்க என்ன செய்ய முடியும்? பலப்பட முடியும். அதுவும் கிருபைதான். நம்ம பலத்துல எனக்கு விசுவாசம் வளரலையே, நான் கிருபையை பெறலையே, நான் எப்படி விடுதலையை பாக்குறதுன்னு நம்ம பலத்துல என்ன செய்ய முடியாது? போராட முடியாது. அதற்குரிய பலத்தையுமே அவர் என்ன செய்கிறாரா? தருகிறார். கிருபையில் பலப்படக்கூடிய உதவியையும் அவர் நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். எவ்வளவு அழகான வசனம் பாருங்களேன். அடுத்த வசனம் பாருங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். நீங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க உணர்ந்தாலும் சரி, உணரவில்லை என்றாலும் சரி, நீங்க நம்பினாலும் சரி, நம்பவில்லை என்றாலும் சரி, ஆவியானவர் எங்கதான் இருக்கிறாரு? நமக்குள்ளதான் இருக்கிறார். ஆனா அத விசுவாசத்துல நீங்க உணரணுமா? உலக பிரகாரமா இருந்தா அதை நீங்க என்ன செய்ய முடியாது? உணர முடியாது. எனக்குள்ள இருக்கிறாருங்கிறத நீங்க விசுவாசிச்சாதான் உங்க சிந்தனைக்கு அதை நீங்க என்ன செய்ய முடியும்? அந்த உணர்வை கொடுக்க முடியும். நீங்க சொல்லலாம், அவர் என்னை விட்டு விலகவில்லை, எனக்குள் இருக்கிறார், எனக்கு அந்த உணர்வே இல்லையே. அவர் ஏன் கூட இருந்தா நான் ஏன் இந்த பிரச்சனையில இருக்கிறேன்? ஏன் கூட இருந்தா நான் ஏன் இந்த சமாதான குறைவுல இருக்கிறேன்? ஏனென்றால் அவர் எனக்குள் இருக்கிறார் என்பதை நான் விசுவாசத்தின் மூலம் இங்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் கிருபையில் பலப்படுறது. விசுவாசத்தின் மூலம்தான் அந்த உணர்வை நீங்க என்ன செய்ய முடியும்? பெற முடியும். அது இயல்பாகவே அந்த உணர்வு உங்களுக்கு வராது. காற்று கண்களால பார்க்க முடியுதா? இல்ல. ஆனா காற்று இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறோம்? சுவாசிக்கிறோம் ஒன்று, அதோட விளைவுகளை நம்ம பார்க்கிறோம். மரம் அசைகிறது, இலைகள் உதிர்கிறது. அது போல தேவனுடைய கிருபைய கண்களால பார்க்க முடியாது, அது அதோடைய செயல்களை நம்மளால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவன் ஆவியானவர், அவர் நமக்குள் இருக்கிறார். அதை விசுவாசத்தின் மூலம் நாம் உணர வேண்டும். நம்ம சிந்தனைக்கு அப்படிதான் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். நமக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிறத விசுவாசத்துல கொண்டு வரணும்னா நம்ம எப்படிப்பட்டதை கேட்கணும்? அவருடைய கிருபையை குறித்து என்ன செய்யணும்? கேட்கணும். நீங்க எதை கேட்குறீங்களோ அதை உங்களால விசுவாசிக்க முடியும். தேவனுடைய கிருபையையும் அவருடைய ஈவையும் அவருடைய அன்பையும் கிறிஸ்துவுக்குள்ளான உங்களுடைய அடையாளத்தையும் கேட்கும் போது அவர் உங்களுக்குள் இருக்கிறாருங்கிற விசுவாசம் உங்களுக்கு வரும். நீ உன் செயல்ல தான் அவர்கிட்ட போகணும்னு சொன்னா உங்க கூட இருக்கிற உணர்வு உங்களுக்கு வராது. அதனாலதான் விசுவாசிகள் தடுமாறி கொண்டிருக்கின்றனர். நான் என்ன செஞ்சு அவருடைய கிருபையை சம்பாதிக்கலாம்? என்ன செஞ்சா தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளுவார்? அது பெருமைக்கும் கொண்டு போகுது. நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேங்கிற ஒரு பெருமை ஒரு கூட்டம், நான் ஒன்றுமே செய்ய முடியலையேங்கிற தாழ்வு மனப்பான்மை, குற்ற மனப்பான்மை ஒரு கூட்டம். ஆக மொத்தம் 2 பேருமே தேவனுக்குள்ள என்ன செய்ய முடியறதில்ல? வர முடியறதில்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 17 மறுபடி வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. அவருடைய அன்பிலே நம்மை வேரூன்ற சொல்லுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை அவருடைய அன்புல என்ன செய்யணுமா? வேரூன்ற வேண்டும்.
அதுல நிலைத்து நம்ம நிற்கணும். வந்துட்டு வந்துட்டு போகிற அனுபவம் இல்லை. நல்லா இருக்கும்போது அவரை தேடுறது, பிரச்சனை அவரை விட்டுட்டு சோர்ந்து போய் உட்கார்றது இல்ல பிரச்சனைன்னா அவரை தேடுறது, நல்லா இருக்கும்போது உலகத்துக்குள்ள போறது இல்ல. எப்பொழுதும் எப்பொழுதும் அவரோடு இருக்கிற ஒருவரால் தான் வேரூன்றுகிற அனுபவத்துக்கு என்ன செய்ய முடியும்? வர முடியும். கன்சிஸ்டன்சி நம்ம கிட்ட நிறைய பேர்கிட்ட இது இருக்கிறது இல்ல. அவருக்கு எப்பொழுதும் முதலிடம் நம்ம கொடுத்தாதான் இந்த எப்பொழுதுங்கிற இடத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? வர முடியும். முதலிடம் அவருக்கு, முதலிடம் எதிலும் அவருக்கு, எல்லாவற்றிலும் அவருக்கு அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறைக்கு வரும்போதுதான் இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு என்ன செய்யும்? வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து. அவருடைய அன்புக்கு இத்தனை டைமென்ஷனல் இருக்குது. ஆழம் இருக்குதா, நீளம் இருக்குதா, உயரம் இருக்குதா, அகலமும் இருக்குதா. ஆபிரகாம் கிட்ட தேவன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, லோத்து பிரிஞ்சு போன பிறகு, நீ எவ்வளவு தூரம் நீ நடக்கிறியோ அவ்வளவு தூரம் உனக்கு தான், எவ்வளவு அகலம் போறியோ அவ்வளவு தூரம் உனக்கு தான். அதுதான் அவருடைய பவுண்டரி, அவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்கைகள் அதுதான். அது போல கிறிஸ்துவினுடைய அன்பிற்குள் எவ்வளவு நீளம் போறீங்களோ அவ்வளவு பரிபூர்ணம் உங்களுக்கு, எவ்வளவு அகலம் போறீங்களோ அவ்வளவு எல்கைகளை நீங்க என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அது தேவன் கரத்தில் அல்ல, அது உங்கள் கரத்தில் இருக்கிறது. பவுலோட ஜெபம் இப்படிதான் இருக்குது. நமக்காக அவர் ஜெபித்திருக்கிறார். அவருடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் இன்னதுங்கிறத நாம என்ன செய்யணுமா? அறிந்து கொள்ளணும். ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள ஊழியத்தை முடித்த ஒரு அப்போஸ்தலன் நமக்கு கற்று தந்து விட்டு சென்றிருக்கிறார். அவருடைய அன்பை அறிந்து கொள்றது, அதுல வேரூன்றது, இதுதான் கிருபையில பலப்படுறது. கிருபையில பலப்படும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? நம்முடைய துன்ப நேரங்களில் நம்மளால் சமாதானத்தோட என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். பிரச்சனைகளின் போது புலம்பாமல், சோர்ந்து போகாமல், அதுல போராடிக்கிட்டு இருக்காம, அதுல தோத்து போகாமல், அதுல ஜெயித்தவர்களாய் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நம்மளால நிற்க முடியும். அதுதான் பவுல் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும். அது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரச்சனைக்கு மத்தியில பவுல் கிறிஸ்துவின் வல்லமையின் ஆழத்தை உணர்றாராம். அதனால அந்த பலவீனத்தை குறிச்சு அவர் என்ன செய்யறாரா? மேன்மை பாராட்டுகிறார். அவர் சும்மா கதையா சொல்லல, சுவிசேஷம் பிரசங்கிக்கிறார். அவரை அடித்து தொழுமரத்துல தூக்கி மாட்டி வைக்கிறாங்க. தொழுமரங்கிறது சும்மா ஒரு ரூம்ல உட்கார வைக்கிறது இல்ல, சுவரோடு சேர்த்து கழுத்தை அசையாம ஒரு மரக்கட்டையை வச்சு மாற்றுறது, கைகள் இரண்டையும் தனித்தனியாக மாற்றுறது, கால்கள் இரண்டையும் தனித்தனியாக மாற்றுறது, அசைக்க முடியாது. பவுலும் சீலாவும் அப்படி என்ன செய்யப்படுறாங்க? மாட்டப்படுறாங்க. ரத்தத்தை கூட அவங்களால என்ன செய்ய முடியாது? தொடைக்க முடியாது. வலிக்குன்னு சொல்லி அதை தொட்டு பார்க்க கூட அவர்களால் முடியாது. சிறைச்சாலையில் அங்கு பாட்டு சத்தம் கேக்குது. தேவனை என்ன செய்யறாங்களா? துதித்து பாடுறாங்க. ஒரு முள்ளு குத்திருச்சு, வலிக்குமா? வலிக்கும். நம்ம கவனம் எல்லாம் அந்த முள்ளு குத்தின இடத்துலதான் என்ன செய்யும்? இருக்கும். ஒரு இடத்துல சின்ன கட் பண்ணி ரத்தம் வருது, அந்த வலி வலிச்சுக்கிட்டே இருக்கிறது. நம்மளுடைய கான்சியஸ் உணர்வு ஃபுல்லா அந்த இடத்துக்கு என்ன செய்யும்? போகும். அவர்களால் எப்படி தேவனை துதித்து பாட முடிந்தது? நீங்க நினைக்கலாம், ஒருவேளை விடுதலைக்காக அவங்க துதிச்சு பாடியிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சா, சத்தியம் அப்படி சொல்லல. துதிக்கும் போது தேவ பிரசன்னம் வருகிறது, சிறை கதவுகள் திறக்கிறது. நாம் அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? ஏன்னா மறுநாள் பார்த்தா மரண தண்டனை. அப்படிப்பட்ட இடத்துலதான் அவங்க நின்று கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஓடல. அவரை அடிச்ச சிறை காவலனை, உனக்கு கெடுதி ஒண்ணு செய்யாத, நாங்க இங்கேதான் இருக்கிறோம், நாங்க என்ன செய்யல, ஓடி போகல. அதுதான் தெய்வ அன்பு. நம்ம 1000 பிரசங்கம் பண்ணலாம், பிரசங்கம் அல்ல, நம்முடைய நடத்தை ஒருவரை மாற்றும். பிரசங்கத்துக்கு ஒரு குறையும் இல்லை, நம்முடைய நடக்கையில தான் என்ன வேணும்?
மாற்றம் வேணும். அந்த அன்பு வெளிப்பட்டா போதும், அவரை அறியாத மக்கள் கிறிஸ்துவை பார்ப்பார்கள். அந்த சிறை காவல் அதிகாரி அங்க கிறிஸ்துவை பார்த்தார். சிறை கூடமே அங்கு விசுவாசிகளாக மாறியது. அங்க ஏதாவது சுவிசேஷம் சொன்னாரா? இல்ல. ஏன்னா பவுல் என்ற ஒருவர் தேவ அன்பில் அங்கு வேரூன்றி நிற்கிறார். அவர் கிருபையில் பலப்பட்டு நிற்கிறார். அந்த பரிபூரணத்தை அவர் பார்க்கிறார். அந்த பிரச்சனைக்கு மத்தியில் அவர் வாயில புலம்பல் வரல. நீங்க நினைக்கலாம் அவருக்கு ஒரு விசேஷித்த ஆவியோ அப்படின்னு நினைக்கலாம். அவருக்குள்ள உள்ள அதே ஆவியானவர் தான் நமக்குள்ளேயும் இருக்கிறார். அதே விசேஷித்த ஆவியானவர், அதே பரிசுத்த ஆவியானவர், the same spirit. அதுல கொஞ்சத்தை தாரேன்லாம் நமக்கு சொல்லல. அதே ஆவியானவர் நமக்குள்ளும் இருக்கிறார். இதுதான் கிருபையில பலப்படுறது. உங்க வாழ்க்கைய நீங்க ஆளுகிறவர்களாக மாற முடியும். உங்க சூழ்நிலைகளை நீங்க ஆளுகிற ராஜாக்களாக அவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்ம சூழ்நிலைகளை ஆளுகிற ராஜாக்களாக இருக்கிறோம்? இல்ல சூழ்நிலைகள் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறதா? இங்க பவுல் சூழ்நிலையை ஆண்டாரா, இல்ல சூழ்நிலை அவரை ஆட்சி செய்ததா? பவுல் சூழ்நிலையை ஆட்சி செய்தார். இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்குது. இது நீங்க ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம் நினைச்சீங்கன்னா இல்ல, ஒவ்வொரு விசுவாசிக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் வாழ்வில் உங்கள் சூழ்நிலைகளை, உங்கள் அனுதின சூழ்நிலைகளை நீங்கள் ஆளுகிறவர்களாக அவர் படைத்திருக்கிறார். அதனாலதான் கிருபையில் பலப்பட சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபை, உங்களுடைய உள்ளான மனிதனில் அவருடைய ஆவியை கொண்டு பலப்படுங்கள். உங்க பலத்தோட என்ன செய்யாதீங்க, போராடாதீங்க. அவருடைய ஆவியை கொண்டு அவருடைய அன்பில் வேரூன்றி அதில் நிலை பெற்றவர்களாகி கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் என்னதென்பதை அறிந்து, அதுதான் 2 பேதுரு 3:18 பார்த்தோம். அவரை அறிகிற அறிவில், அதுதான் கிருபையில நீங்க வளர்றது. கிறிஸ்துவை அறிகிற அறிவு தினம் தினம் நமக்கு தேவை. உலகத்தை படைத்தவர் ஏதோ ஒரு குப்பையில் இருந்த நம்மை கழுவி எடுத்து அவருடைய செல்ல பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். அதுதான் அவருடைய அன்பு, அன்கண்டிஷனல் லவ். எந்த நிபந்தனையும் இதுக்கு கிடையாது. நீ இதெல்லாம் செஞ்சாதான் என் அன்பை தருவேன் அவர் என்ன செய்யல, சொல்லல. அதுதான் தேவ அன்பு, அதுதான் நிபந்தனையற்ற அன்பு. நீ ஒரு சுகம் உனக்கு வேணுமா, இதெல்லாம் செய்ய நான் சுகத்தை தரேன் அவர் என்ன செய்யல, சொல்லல. நான் இதெல்லாம் நான் மாற்றிக்கொண்டு, இதெல்லாம் நான் சரி செய்து கொண்டு நான் சுகத்தை பெற முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு பெயர் கிருபை இல்லை. அவர் ஒரு கிருபையை நமக்கு தரணும்னு சொல்லி நம்மை ஒரு தகுதியுள்ளவர்களாக மாற்றணும்னு நினைச்சா அதுக்கு பெயர் என்னது, கிருபை கிடையாது. எந்த தகுதியுமே இல்லாம அந்த கிருபையை அவர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அந்த நிபந்தனையற்ற அன்பு நம்மை அவருக்கு சேவை செய்கிறவர்களாக மாற்றும். இதுதான் அவருடைய நோக்கம். நம்மை பரிபூர்ணத்தினால் நிறைத்து நம் மூலமாக மற்றவர்களுக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்துவது, மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துகிறது. இந்த திட்டம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்குது. இது ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒரு பெரிய ட்ரெஷர் நமக்குள்ள இருக்கு, பொக்கிஷம் நமக்குள்ள இருக்கு. கிருபை, அவருடைய வல்லமை, உலகத்தை உண்டாக்கிய ஆற்றல், உலகத்தை உருவாக்கும் ஆற்றல் எங்க இருக்குது, நமக்குள்ள இருக்கு. அவருக்குள்ள நம்ம பலப்பட பலப்பட உங்க சூழ்நிலைகள்ல நீங்க அந்த சமாதானத்தை வெளிப்படுத்தும் போது அந்த கிருபை வெளிப்பட ஆரம்பிச்சிடும். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதுல ஒரு வழி உண்டாகிறத உங்களால பார்க்க முடியும். அந்த தயவு அதுல உண்டாகிறத பார்க்க முடியும். ஏன் இந்த தயவு மனிதர்கள் உங்களுக்கு செய்யறாங்கன்னே தெரியாது, அதுல என்ன வரும், தயவு வரும். எஸ்தர் ராஜாத்திக்கு அங்க என்ன கிடைச்சது, அவங்கள பார்க்கிற எல்லார் கண்களிலும் அவங்களுக்கு தயவு கிடைச்சுதான். ஒரு வித்தியாசம் பாருங்க, எஸ்தர் ராஜாத்தி பார்க்கிறவங்க கண்கள்ல இல்ல, அவர்களை எஸ்தர் ராஜாத்திய பார்க்கிற எல்லார் கண்கள் மேலும் அவங்களுக்கு என்ன கிடைச்சுதா, தயவு கிடைச்சுதான். இந்த தயவு ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்குது. தானியேல் புறஜாதிகள் தேசத்துல, எருசலேம் இஸ்ரவேல் தேசத்துல இருந்து அடிமையா கொண்டு போறாங்க. ராஜா கிட்ட பணி புரிகிறதற்கு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு கொடுத்து, படிப்பு கொடுத்து, அரண்மனைக்குள்ள கொண்டு போறதுக்கு ஒரு ட்ரைனிங். அங்க ராஜா கொடுக்கிற சாப்பாடு அவங்க என்ன செய்யணும், சாப்பிடணும். ஆனா யூதர்களுக்கு உணவு சட்டத்துல பெரிய சட்டத்திட்டம் உண்டு. அவங்களுக்கு
எல்லா உணவையும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. இங்க தானியேலுக்கு ஒரு வைராகியம். அந்த காய்கறிகள், அவர் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு முறைகள், இத அவரை பராமரிக்கிறவர்கிட்ட கேட்கிறாரு. அவர் கண்கள்ல என்ன கிடைக்குது? தயவு. நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க தெய்வ மனிதர்கள் வாழ்க்கையிலலாம். அந்த தயவு போக முடியாத ஒரு இடம், செல்ல முடியாத ஒரு இடம், கிடைக்க முடியாத ஒரு இடம், பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடம், அவருடைய தயவு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது எப்படின்னு சொல்லி தெரியாது. ஏன்னா அவருடைய மகிமை உங்களுக்குள் இருக்கிறது. அந்த தயவை கொடுக்கக்கூடிய கிருபை உங்களுக்குள் இருக்கிறது. உங்க வாழ்வை சரி செய்யக்கூடிய உருவாக்கும் ஆற்றல் உங்களுக்குள் இருக்கிறது. உங்க பிரச்சனைக்கு மத்தியில சந்தோஷமாக இருக்கக்கூடிய அவருடைய அன்பு உங்களுக்குள் இருக்கிறது. எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அதை சுகப்படுத்தக்கூடிய வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. இந்த கிருபையில் அவர் பலப்பட சொல்லுகிறார். அவரை அறிகிற அறிவினால், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதினால், அவருடைய அன்பில் நீங்கள் வேரூன்றுவதினால், கிறிஸ்துவின் அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் என்னதென்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்ற உங்கள் அடையாளத்தை அறிந்து கொள்ளும் போது, தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது, இந்த கிருபையில அனுதினமும் நீங்க பலப்பட நீங்க வளர வளர உங்க சூழ்நிலைகளை நீங்கள் ஆளுகிறவர்களாக இருப்பீங்க. உங்க சூழ்நிலைகளை ஆளுகிறவர்களாக மாத்திரம் இல்ல, தேவன் உங்கள் மூலம் செயல்படுகிற ஒரு பாத்திரமா இருப்பீங்க. அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக தேவன் உங்களை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். இது ஒவ்வொருவருக்கான திட்டம். அவர் உங்களில் செயல்பட அவர் விரும்புகிறார். அதற்கான இடம் கிருபை. நீங்க கிருபையை அறிந்து கொள்ளும் போது, சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளும் போது அதை நீங்க என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். நடந்த ஒரு 2 சாட்சியை நான் உங்களோடு சொல்லி நான் முடிக்கிறேன். முதல் சாட்சி, ஒரு சகோதரி இந்த சத்தியத்துல இருக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா இருக்கிறாங்க. இந்த சத்தியத்தை அவங்க அறிந்து ஒரு சீஷனாக இருக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, அநேகரை கொண்டு வருவாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வரும், உயிருக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லிட்டேன், மீதியை நீங்க என்ன செய்யுங்க? சொல்லி கொடுங்க. நிறைய உயிர்கள் அவங்க மூலமா என்ன செய்யப்பட்டிருக்கு? காப்பாற்றப்பட்டிருக்கு. நிறைய பேரை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஆர்வமா சத்தியத்துல இருப்பாங்க. அவங்க ஒரு சீடர். அவங்களுடைய மகன் ஒரு கெமிக்கல் கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அது அவனுக்கு ஒத்துக்கொள்ளாமல் உடம்பு முழுவதும் அவனுக்கு ஒரு புண் மாதிரி ஆயிட்டான். டாக்டர் கிட்ட போனா முடியாதுன்னு சொல்லி ஆம்புலன்ஸ்ல ஜிஹெச்சுக்கு என்ன செய்யறாங்க? கொண்டு போறாங்க. உடம்பு முழுவதும் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷன். நல்ல சத்தியத்துல இருக்கிறவங்க. இந்த நேரம் அவங்களுக்கு ஒரு சின்ன கலக்கம் வருது. பிரேயர் டீம்ல இருக்கிற நம்ம சகோதரி கிட்ட அவங்க பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க எந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறீங்க? அநேகருக்கு நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை சோர்வடைய செய்ய திருடன் வருகிறான். உங்களுடைய இடத்தை கெட்டியா என்ன செஞ்சுக்கோங்க? பிடித்து கொள்ளுங்கள். கிருபையை நீங்க என்ன செய்யுங்க? பிடித்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தையை விட்டு நீங்க என்ன செய்யாதீங்க? விலகாதீங்க. அத்தாரிட்டி பிரேயர் செஞ்சு விட்டு இருக்கிறாங்க. 1 வாரமா நிற்காத காய்ச்சல் உடனே என்ன செஞ்சுட்டு? நின்று விட்டது. அடுத்து அந்த சகோதரி செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாம் பார்க்க வர்றவங்க அந்த பையனை பார்த்து நெகட்டிவான காரியங்களை சொல்றாங்க. டாக்டர் ரிப்போர்ட் அவங்க என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. அவங்க செஞ்சது எல்லாரையும் வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க? ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நிப்பாட்டிட்டாங்க. இதுல அவங்க வருத்தப்படுவாங்களே, அவங்க காயப்படுவாங்களே, அவங்க என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் அவங்க என்ன செய்யல? யோசிக்கல. இந்த எதிர்மறையான சிந்தனை எனக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. எல்லாரையும் நிப்பாட்டிட்டாங்களாம். நிப்பாட்டிட்டு 3 நாள்ல அவன் சரியாயிட்டான். அந்த பொண்ணுக்கு போடக்கூடிய ஆயின்மெண்ட்டை கூட அவன் போடல. அதெல்லாம் உதிர்ந்து அவனுக்கு என்ன செஞ்சுதா? போனது. டாக்டர் சொன்ன டைமை விட ரொம்ப சீக்கிரமாவே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு அவன் என்ன செஞ்சுட்டான்? போயிட்டான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை நான் ஏன் சொல்றேன்னா, அவங்க கிருபையில பலப்படலைன்னா இந்த இடத்த அவங்களால என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. அது ஒரு போராட்டமா இருந்திருக்கும். புலம்பிக்கிட்டு சோர்ந்து போய் அழுது அவங்களுடைய நிலைமையே அது வேறவாக இருக்கும். அவங்க விசுவாசியா இருக்கிறதுனால இல்ல, அவங்க கிருபையில பலப்பட்டதுனால ரொம்ப எளிதாக அந்த சூழ்நிலையை அவங்க என்ன செஞ்சாங்க? மேற்கொண்டாங்க. இது ஒரு பெரிய சாட்சி. அவங்க கடந்து வந்த பாதைகள் நிறைய இருக்கலாம். தினம் தினம் அவருக்கு டைம் கொடுக்கறது தான்.
அவரோட நேரம் செலவழிக்கிறது தான், அந்த சத்தியத்தை தியானிக்கிறது, அவரோட பேசுறது, இந்த உறவு, அவருக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், இதெல்லாம் தான் கிருபையில உங்களை என்ன செய்யும்? வளர வைக்கும். இன்னொரு சாட்சி, ஒரு கிராமத்துல இருந்து வந்த ஒரு சகோதரி. அவங்களுக்கு சாட்சி ஒழுங்கா சொல்ல தெரியாது. ஆனா அவங்க பெற்றுக்கொண்ட விடுதலை, நிறைய விடுதலை. அவங்க சொந்த சரீரத்துல பெரிய விடுதலையை பார்த்தாங்க. ஒரு கட்டுகள்ல இருந்து விடுதலை, அவங்க குடும்பம் பிரிஞ்சிருந்தது, கணவர் பிள்ளைங்கெல்லாம் அவங்களோட சேராம இருந்தாங்க. அதை எல்லாத்தையும் அவங்க பார்த்தாங்க. அதை பார்த்தது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு இப்ப சமீபமா வேலை இல்லையா, என்கிட்ட வேலை கிடைக்கணும்னு சொல்லி ஜெபிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அடுத்த வாரம் பார்த்தா வேலையோட தான் என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. அவங்க சொன்ன சாட்சி என்ன அப்படின்னா, ஒரு நாள் சம்பளமாக 120 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாராம். இவங்க அந்த கடைக்கு போன பிறகு கடையில பெரிய லாபம். அவங்க பெட்டி ஃபுல்லா பணத்துல என்ன செய்யுது? நிறைய ஆரம்பிக்குது. 120 ரூபாய் சம்பளம் 300 ரூபாய் சம்பளமா மாறுது. அவங்களுக்கு ஒரு செலவு செய்யறதுக்கே அவ்வளவு அந்த ஓனர் யோசிப்பாரா? ஆட்டோல போய்க்கோ, நடந்து போகாதன்னு எனக்கு 50 ரூபாய் டெய்லி தராருமான்னு சொல்றாங்க. இவங்க வந்தால் ஆசீர்வாதம்ங்கிறத அந்த ஓனர் என்ன செஞ்சுக்கிட்டாரு? புரிந்து கொண்டார். அங்க யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை யார் பார்த்தா? போத்திபார். தன்னோட வீட்டு நிர்வாகம் எல்லாத்தையும் தூக்கி யோசேப்பு கிட்ட என்ன செஞ்சாரு? கொடுத்தார். அந்த கிருபைய நம்மளை சுத்தி இருக்கவங்க பார்க்க முடியும். நம்ம ஆசீர்வாதம்ங்கிறத அவங்க என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். அதுதான் தேவனுடைய கிருபை. நீ எங்கேயும் வேலைக்கு போக கூடாதுமா, என்கிட்டதான் இருக்கணும்னு சொல்றாங்க, நான் கேட்கறதெல்லாம் வாங்கி தராங்க, லாபம் அவ்வளவு அதிகமா வருதுமா, நான் என்ன கேட்டாலும் எனக்கு என்ன செய்யறாங்க? வாங்கி தராங்க. இதை நான் எதுக்கு இந்த சாட்சியை சொல்றேன் அப்படின்னா, அந்த சகோதரி யார்கிட்டையும் போய் பேசிக்கிட்டுலாம் இருக்கிற பழக்கம் கிடையாது. சும்மா இருக்கிற நேரம் தேவனோடு தான் பேசுவாங்க, சத்தியத்தை கேட்பாங்க, அதை தியானிப்பாங்க, வெளிப்படுகிற எல்லார் நபர்கிட்டையும் சுவிசேஷத்தை சொல்லுவாங்க. அவங்கள தேடி வருவாங்களாம். நீ பேசினா எனக்கு சமாதானமா இருக்கு, எவ்வளவோ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காங்கம்மா, என்ன தேடி வந்து பேச சொல்றாங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், படிப்புக்கும் தேவனை சொல்வதற்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. அவங்க படிப்புல உயர்ந்திருக்கலாம், ஆவியில் நீங்க எப்படி இருக்கிறீங்க? உயர்ந்தவராக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் கிருபையில வளர்றது. அவங்க கிருபையில வளர வளர அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலையும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? தேவனுடைய தயவை பார்க்கறாங்க, கிருபையை பார்க்கறாங்க, இரக்கத்தை பார்க்கறாங்க. அவர்கள் மூலமாக அந்த ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு செல்லுகிறது. அதனாலதான் ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்வாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து. நாம ஆசீர்வதிக்கப்பட்டாதான் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு எப்படி இருப்போம்? ஆசீர்வாதமா இருப்போம். நம்மை பரிபூர்ணமாக்கிதான் அவர் மற்றவர்களுக்கு கொடுக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க கிருபையில் வளர வளர, அதில் பலப்பட பலப்பட உங்கள் வாழ்வு பழைய வாழ்வு போல இருக்காது, நிச்சயமாக இருக்காது. உங்கள் வாழ்வு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு, ஒரு மாற்றப்பட்ட ஒரு வாழ்வு, அவருக்கான ஒரு வாழ்வு, மற்றவர்கள் திரும்பி பார்க்கின்ற ஒரு வாழ்வாதான் என்ன செய்யும்? இருக்கும். ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த அழைப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அருமையான சத்தியத்தை எங்களுக்கு இன்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய கிருபையில் பலப்பட எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீர். தேவனுடைய கிருபை எங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் சொந்த முயற்சியை அதோடு நாங்கள் சேர்க்க கூடாது. எங்களுடைய மாம்ச பலத்துல நாங்க அதுல நிற்க கூடாது. அவருடைய ஆவியை கொண்டு உள்ளான மனுஷனில் நாங்கள் பலப்பட வேண்டும். அவருடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் என்னதென்பதை தெரிந்து கொண்டு அன்பிலே வேரூன்றி தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நாங்கள் நிறையப்படுவதே உம்முடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியானவர் அதற்கு நேராக எங்களை நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீரப்பா. சகல சத்தியத்திற்கும் நேராக எங்களை நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். உம்மை அறிகிற அறிவினால், கிறிஸ்துவை அறிகிற அறிவினால், கிறிஸ்துவில் உள்ள கிருபையில் பலப்பட எங்களுக்கு இன்று கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. நீர் தந்த சத்தியங்களுக்காக நன்றி. நாங்கள் மாற வேண்டிய இடங்களை எங்களுக்கு சுட்டி காண்பித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எந்த இடத்தில் நாங்கள் கிருபையை சாராமல் எங்கள் பலத்தில் நிற்கிறோம், எந்த இடத்தில் நாங்கள் ஆவிக்குரிய பெருமையில் நிற்கிறோம், எந்த இடத்தில் நாங்கள் ஆவிக்குரிய சோர்வில் நின்று கொண்டிருக்கிறோம், குற்ற மனப்பான்மையில் நின்று கொண்டிருக்கிறோம், தெய்வ அன்பை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்.
நிபந்தனையற்ற தெய்வ அன்பு, எதையும் எதிர்பாராத அன்கண்டிஷனல் லவ் எங்களுக்கு இன்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். எங்களை நாங்களே வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, அதன்படி செயல்படுகிறவர்களாகவும் மாற எங்களுக்கு நீர் கிருபை கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. இன்று நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம், உம்மோடு பேச, உம்மோடு நேரம் கொடுக்க, உம்மை அறிந்து கொள்ள, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க இன்று நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம். எங்களை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்தில் தருகிறேன். அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி அப்பா. வார்த்தையோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும். என்ன கட்டுகளோடு, பாவ கட்டுகள், சாப கட்டுகள், வறுமையின் கட்டுகள் இருக்கிறாங்களோ எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். தெய்வ அன்பு, தெய்வ வாழ்வு, தெய்வ சமாதானம், தெய்வ சுகம், தெய்வ ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரது சரீரத்திலையும் வாழ்விலையும் கட்டவிழ்கிறேன். வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். தேவ தயவு நீங்கள் செல்லும் இடமெங்கும் உங்கள் பின் வரும். காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவர் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தெய்வ அன்பு, தெய்வ வாழ்வு, தெய்வ சமாதானம், தெய்வ சுகம் ஒவ்வொருவரது இருதயம், சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.